கொண்டக்கடலை குழம்புக்கு நான் போட்டு வச்சுட்டேன். கொண்டக்கடலை குழம்பு வைக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கோம்மா, பூண்டு போட்டிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, வெந்தயம் போட்டு வதக்கின்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கல் உப்பு போட்டு வதக்கி வெங்காயம் நல்லா ஒன்று வரல வறந்துடுச்சு. இந்த தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கூடயே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து நல்லா குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுப்போம். அது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காண்டி. நல்லா வதங்கி வரட்டும். கொண்டக்காய் அவிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் லேசாக போட்டுக்குவோம். அவ்வளோதான். கொச்சி வரட்டுமா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்க ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கொதி வந்த உடனே இறக்கிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை குழம்பு தான் வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கேன். இதிலே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா கூட நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இது சாப்பாட்டுக்கு வைக்கிறதால நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கம்மா.